ஓகே, வெல்கம் பேக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக இருக்கீங்களா? வீட்டில் எங்கேயும் போகாதீங்க, பத்திரமா வீட்டில் இருங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் நிறையா படிச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்மளோட வீடியோ பாருங்கள், ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கூலில் புக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. புக்கையும் வீடியோவையும் ஒரே நேரத்தில் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிங்கமி, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிங்கமி பார்த்தோம். ஆட்டோகேமி, ஐசோகேமி, மீரோகேமி, பீட்டோகேமி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேமி பார்த்தோம் இல்லையா? கேமி அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஆட்டோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள் அண்டு பார்த்தினோஜெனசிஸ். 2 டாபிக் நடத்த போகிறேன். ஒன்று வந்து பார்த்தினோஜெனசிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 phases இன் லைஃப் சைக்கிள். ஓகே, ரஜினி வந்து பாட்ஷா படத்தில் லைஃப்பை வந்து 8 பிரிச்சிருந்தார் இல்லையா? 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, இதில் எந்த 8 இப்போ இருக்கோ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். பாட்ஷா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? நீங்கள் வந்து 2K கிட்ஸ், அதனால் உங்களுக்கு பாட்ஷா படம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் நாங்கள் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது, பாட்டு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அந்த பாட்டு என்ன கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, லைக் நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 பிரிக்காமல் அதில் 5 மைனஸ் பண்ணி 3 பிரிச்சிருக்கிறாங்க. 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜுவைனல் ஃபேஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் செனசன் ஸ்டேஜ் அப்படின்னு. ஜுவைனல்னா யங் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். வெஜிடேட்டிவ், ரொம்ப யங்காக இருக்கிறோம்ல பேபி, அந்த பேபிக்கு பேர் தான் ஜுவைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மெச்சூர்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு. செனசன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாட்டுன்னு சொல்லவா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமை சொந்தம்டான்னு ஒரு பாட்டு. இது எங்கள் அப்பா பாடுவாங்க. அந்த பாட்டு என்னன்னா, அந்த ஆடி அடங்கும் வாழ்க்கையடான்னு சொல்கிறோம்ல, நமக்கு லைஃப் முடிய போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம்னா செனசன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை ஜுவைனல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்? த பீரியட் ஆஃப் growth between the birth of the individual up to reproductive maturity. From the birth to reproductive maturity. 1 மார்க்கில் எழுதிக்கலாமா? ஒருத்தன் குழந்தை பிறந்ததுலேருந்து ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் என்ன சொல்லணும்னா ஜுவைனல் ஃபேஸ் அப்படின்ற கேட்டகரியில் வச்சுருக்கிறாங்க. ஓகே, அண்ட் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ், த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் தேர் ஆஃப்ஸ்பிரிங் அண்ட் ரீச் த மெச்சூரிட்டி பீரியட். மேரேஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு குழந்தைய உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா? அந்த எபிலிட்டி, தட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பீரியட் ஆஃப் growth between the birth to ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு எங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி. த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் தயர் ஆஃப்ஸ்பிரிங் அண்ட் ரீச் த மெச்சூரிட்டி பீரியட். ஓகே, அண்ட் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் மே பி கிளாசிஃபைட் இன்டு 2 types. The types are not given in the slide but also given in the textbook. என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 2 breeders. One is seasonal breeder, another one is continuous breeder. What is the difference between these two? என்னவா இருக்கும் அப்படின்னா, சீசனல் breeders they can breed in a particular season. ஒரு சீசனில் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் breed means they breed throughout the year. வருஷம் ஃபுல்லாக ப்ரீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம், சீசனல் breeder அண்டு கண்டினியூஸ் breeder. எக்ஸாம்பிள் ஃபார் சீசனல் breeders ஆர் ஃப்ராக், lizard அண்டு some birds. இது 3 எதுக்கு எக்ஸாம்பிள்னா, எக்ஸாம்பிள் ஃபார் சீசனல் ப்ரீடர்ஸ். ஃப்ராக் மழை காலத்தில் மட்டும்தான் என்ன பண்ணோம்னா ரீப்ரொடக்ஷன் பேப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கும். எதுக்கு கத்துது அப்படின்னா அதோட துணையை என்ன பண்ணுது, மேட்டிங் கிடைக்குது. அப்போ ஃப்ராக் வந்து டிசைன் எக்ஸாம்பிள் ஃபார் சீசனல் ப்ரீடர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லிசர்டு அண்டு சம் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் சீசனில் வேறு ஒரு ஊரில் இருந்து நம்ம ஊருக்கு வரும், இல்லை இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகும் இல்லையா? அந்த மாதிரி எதுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ரீப்ரொடக்ஷன். தட் மீன்ஸ் they reproduce in a particular season. Some birds, frogs and lizard. These are the 3 examples are given in the textbook for a seasonal breeders. And continuous breeders எப்போவுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்.
என்ன ஆர்கானிசம் பார்த்தலாமா? பால்ராஜ் ஹனி கொண்டு வந்தான். பால்ராஜ் ஹனி கொண்டு வந்தான். பால்ராஜ் தொடர்ச்சியாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுவான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. பால்ராஜ். ஹியர் பால் அப்படிங்கிறது பவுல்ட்ரி. அடுத்த ராஜ் ஆறு வருது இல்லையா, அந்த ஆருக்கு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ராபிட். ஹனி கொண்டு வந்தான்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஹனி பி. திஸ் ஆர் த 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக் ஃபார் த கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். கண்டினியூஸ் ப்ரீடர்னா டெஃபினேஷன் கேட்பாங்க, சீசனல் ப்ரீடர்னா டெஃபினேஷன் கேட்பாங்க, எழுதிக்கிங்க சரிங்களா. சீசனல் ப்ரீடர்ஸ் மீன்ஸ் breeder in a particular season only. Continuous breeder means that the organisms can breed throughout the year. பால்ராஜ் ஹனி கொண்டு வந்தான். பால்ராஜ் அல்லது பால்ராஜ் எதுக்கு எக்ஸாம்பிள்னா கண்டினியூஸ் ப்ரீடருக்கு எக்ஸாம்பிள். பவுல்ட்ரி, ராபிட் அண்டு பி அப்படிங்கிறது ஹனி பி. ஓகே, ஸோ தெர் ஆர் 2 stages are over and third stages is senescent phase. செனசன்ட் ஃபேஸுங்கிறது எண்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். செனசன்ட் அப்படின்னா தளர்ந்து போதல் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். இட் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வென் த டீஜெனரேஷன் செட்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. டீஜெனரேஷன் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் ஆகிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதான் என்ன சொல்லணும்னா டீஜெனரேஷன் ஸ்டேஜ். ஓகே, the degeneration stage of the structure and functions of the body is called a senescent stage. மூணா பிரிச்சாச்சா, 8 பிரிச்சாரு ரஜினி. நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 பிரிச்சிட்டோம். ஜுவைனல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ், தென் தேர்ட் ஒன் இஸ் செனசன்ட் ஃபேஸ். இதில் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் 2 பிரீடர் பார்த்துருக்கோம். ஒன்று சீசனல் பிரீடர், another one is very good, super, continuous breeder. Okay, that's all. It may be a 3-mark question, so students kindly mark it as a 3-mark question. Okay, and the next process is parthenogenesis. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பார்ட். பார்த்தினோஜெனசிஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. பார்த்தினோஜெனசிஸ் மீன்ஸ் development of an egg into the complete individual without fertilization. ஃபெர்டிலைசேஷனே நடக்கலை. ஐயப்பன் பிறந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தினோஜெனசிஸ்க்கு எக்ஸாம்பிள் சரிங்களா சொல்லுவாங்க. பட் அது புராண கதை, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஓகே, ஸோ பார்த்தினோஜெனசிஸ், பார்த்தினோ that means virgin or without marriage or without fertilization. Genesis means formation. That is formation of an individual without fertilization. That process is called parthenogenesis. Or development of an egg into complete individual. ஒரு எக் வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகுறாங்க. That process is called parthenogenesis. This parthenogenesis for the first time discovered by Charles Ponnet. Charles Ponnet அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் டைம் டிஸ்கவர் பண்ணுறாரு. எந்த இயர்லன்னா 1745 டிஸ்கவர் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ பொனட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் பார்த்தினோஜெனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, ஸோ தெர் ஆர் 2 type of parthenogenesis normally seen in animals. One is natural parthenogenesis, another one is artificial parthenogenesis. Natural அப்படின்னா நேச்சுரலாகவே இயற்கையாகவே அந்த அனிமல் எப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் தயர் யங் ஒன்ஸ் பை பார்த்தினோஜெனசிஸ் மெத்தட். அது என்ன பண்ணுறதுனா எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டரோ எந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் அது வந்து நேச்சுரல் பார்த்தினோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். What is artificial parthenogenesis? Artificial parthenogenesis means that type of parthenogenesis are induced by either stimulation of or either given by chemical or a physical stimulation. ஓகேவா. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக அந்த அனிமலை பார்த்தினோஜெனசிஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். There are 2 type of parthenogenesis. One is natural parthenogenesis, another one is artificial parthenogenesis. Okay. So what is the definition for natural parthenogenesis? Mark it as a 2-mark question. Natural parthenogenesis na enna nu kepanga, mark panikinga. Simple definition da. In some organisms, write it, in some organisms the parthenogenesis occurs regularly, continuously and naturally during their life cycle or during their lifetime. That process is called natural parthenogenesis. ஒரு சில அனிமலில் ரெகுலராக தொடர்ச்சியாகவே என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் தான் நடக்கும். அந்த ப்ராசஸுக்கு பேர் நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த டெஃபினேஷன் இஸ் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக். கைண்ட்லி மார்க் இட் அஸ் அ 2-mark question.
for a natural parthenogenesis. And the natural parthenogenesis also classified into two types. One is incomplete parthenogenesis, another one is complete parthenogenesis. What is the difference between these two, complete and incomplete? The complete parthenogenesis, in this organism there is no male organism. அதில் மேலே கிடையாது. All the organisms are female organisms. These female organisms produce the egg, the unfertilized egg developed into the new individual without fertilization. That means completely, continuously those organisms reproduce or produce their young ones by the parthenogenesis method only by the parthenogenesis method. வேற எந்த மெத்தடுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக பார்த்தினோஜெனிசிஸில் தான் என்ன பண்ணுறாங்க, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. The examples are not given in the textbook. Kindly mark the example. Rotifers are the example for a complete parthenogenesis. என்ன ஸ்பெஷல் கேட்டகரி தெரிஞ்சுக்கணும்னா அதில் வந்து மேல் ஆர்கானிசமே கிடையாது, எல்லாமே ஃபீமேல் ஆர்கானிசம் தான். திஸ் ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் த எக் and the egg finally produce the new young ones. Okay, this type of method is called complete parthenogenesis. And incomplete parthenogenesis, in this technique both sexual reproduction and parthenogenesis reproduction also occurs. ரெண்டுமே இருக்குறாங்க, parthenogenesis இருக்கு, sexual reproduction இருக்கு. For example, honeybees. Okay, this is a picture as an example for a incomplete parthenogenesis. Here male honeybee has half set of chromosome and female honeybee have a full set of chromosome. இங்கே haploid set of chromosome, இங்கே வந்து diploid set of chromosome இருக்கிறாங்க. Here male organisms produce the sperm by mitotic division. Mitotic division அதோட chromosome எண்ணிக்கை அப்படியே இருக்கும் இல்லையா? அப்போ இங்கேயும் half set of chromosome தான் இருக்கும், spermலையும் half set of chromosome தான் இருக்கும். But in case of queen bee producing the two type of egg by meiosis protection. Meiosis protectionனால ரெண்டு எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரெண்டுலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா half set of chromosome. ஓகே, இப்போ இந்த அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கும் இந்த ஸ்போமும் சேர்ந்துச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்துட்டா என்னன்னா that zygote which contains the complete set of chromosome, அந்த zygoteல complete set of chromosome இருக்கும். And this individual develops into the worker bee or a sterile female or a queen bee. எப்படி queen bee மாறுவாங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து க்யூனாக மாறுவாங்க. மற்ற பீஸ் மற்ற ஃபீமேல்ஸ் எல்லாமே எதா மாறிடுவாங்கன்னா ஸ்டெரைல் ஒர்க்கர் பீயாக மாறிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபெர்டிலைசேஷன் மெத்தட். See here, this is an unfertilized egg. This unfertilized egg develops into the drone or a male by parthenogenesis method. Here there is no fertilization. Fertilization நடக்கிறது கிடையாது. Fertilization நடக்காமல் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிறாங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா parthenogenesis. So in honeybees the offsprings are formed either by the parthenogenesis method or by the sexual reproduction. ரெண்டு ரீப்ரொடக்ஷனுமே இருக்கிறனால அது என்ன சொல்லணும்னா incomplete parthenogenesis. Okay, and see here, this is a picture shows the life cycle of rotifer. Rotiferல வந்து பார்த்தீங்கன்னா parthenogenesis method தான் complete parthenogenesis. Here amictic female diploid நேச்சரில் இருக்கிறாங்க, ஓவாவாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து தி amictic female என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ஓவாவாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்படியே கண்டினியூஸாக என்னென்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனே ப்ரொடியூஸ் ஆகிட்டு. ஓகே ஓகே, incomplete parthenogenesis and complete parthenogenesis is over. And next type of parthenogenesis is pedogenetic parthenogenesis. What is meant by pedogenetic parthenogenesis? Pedo means here child, குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். The larva produce a new generation of larva by the parthenogenesis. Various stages of larva. In liver float, this is an animal belongs to phylum Platyhelminthes. Platyhelminthesல வரக்கூடிய ஒரு animal. It is a digenic parasite. Digenic parasite means complete their life cycle in two hosts. ரெண்டு ஹோஸ்டில் அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸ்னைல் ஒரு ஹோஸ்ட்டு, ஷீப் ஒரு ஹோஸ்ட்டு, ஹியூமன் பீயிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹோஸ்ட். இன் திஸ் அனிமல் 4 larval stages are seen. One is sporocyst, radia, sarcaria, metacercaria. These are the various larval stage. Here sporocyst larva will produce the radia larva, and this radia larva will produce the sarcaria larva.
அப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா ஒரு லார்வல் ஸ்டேஜ் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு லார்வல் ஸ்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சி the larva produce a new generation of larva by parthenogenesis. ஒரு லார்வா இன்னொரு லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. அதனால் இது இதில் வச்சுருக்காங்கன்னா பார்த்தினோஜெனிசிஸில் வச்சுருக்காங்க. தட் டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ் கால்டு பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ். எக்ஸாமில் கேட்கும்போது தெளிவாக கேட்பாங்க, பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் தான் கேட்பாங்க, அதனால் பயப்பட வேண்டாம். ஓகே, it occurs in the sporocyst and radial larva of liver fluid. It also seen in the larva of some insects like a gallfly. Gallfly ஒரு இன்செக்ட், அந்த இன்செக்ட்ல கூட என்ன இருக்கிறாங்கன்னா பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் இருக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் இஸ் ஓவர். நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ்னா continuously, regularly or naturally that organism produce their offspring by the parthenogenesis method. அதுக்கு பேரு natural parthenogenesis சொல்லுவோம். This natural parthenogenesis classified into two types. One is incomplete and complete parthenogenesis. Incomplete parthenogenesis means both sexual method and parthenogenesis method also seen that animal. Example honeybee. And complete parthenogenesis means continuously that organism produce their young ones by parthenogenesis method. Example rotifer. Okay, next we move on to another part of this session, that is artificial parthenogenesis. Here the unfertilized egg or ovum is induced, developed into the complete individual by the physical or chemical stimulus. ஒரு சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுறாங்க. இதை நார்மலாக எதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அன்னலிட்ஸ் அண்டு சி அர்ச்சின். அன்னலிடாங்கிறது எர்த்துவம் ப்ளஸ் நீரிஸ் அது எல்லாமே லீச் அது எல்லாமே அன்னலிடாவில் வருவாங்க. சி அர்ச்சின் அப்படிங்கிறது ஃபைலம் எக்கினோடெர்மேட்டாவில் வரக்கூடிய ஒரு அனிமல். இது ரெண்டுல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஓகே, மேபி a 1 mark question. எக்ஸாம்பிள் 1 mark பார்த்துக்குங்க. And this is another example for a parthenogenesis, formation of protection of a cloned baby. இங்கேயும் பார்த்தீங்கன்னா fertilization நடக்காது. பட் the scientist took two type of cells. One is somatic cell, another one is egg cell. Egg cellலையும் somatic cells எடுப்பாங்க. By the nuclear transplantation method பயன்படுத்தி என்ன பண்ணோம்னா நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிட்டு then nucleus of the somatic cells introduced into the enucleated egg cells. சொமாட்டிக் செல்ஸோட நியூக்ளியஸை தனியாக எடுத்து யூனியூக்ளியேட்டட் எக்ஸெல்ஸில் கொடுப்பாங்க. அந்த எக்ஸெல்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ். ஹியூமன் பீயிங்கில் இன்னும் பண்ணலை, பட் குளோனிங், டாலி இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ். That type of parthenogenesis comes under the artificial parthenogenesis. Okay, that's all students. Parthenogenesis method is over. Parthenogenesis over. எந்த ஒரு சாப்டர் படித்தாலும் பக்கத்தில் என்ன வச்சுக்கோங்க, புக்கை வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 mark சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. 2 mark 3 mark மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாமுக்கு படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss the 3 kinds of organisms based on their protection of young ones. ஒரு young ones ப்ரொடியூஸ் பண்ணுறதை வச்சு ஆர்கனிசத்தை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ see you next class. Thank you students. Thank you. Bye bye.